ஹலோ பட்டூஸ். இன்னைக்கு நம்ம சூர்யாவோட வெறித்தனமான நடிப்புல உருவான கங்குவா அந்த படத்தோட கதையை தான் கேட்க போறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. படம் வேஸ்ட்டு, மொக்க, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நம்மளுக்கு கங்குவாவா இருக்கட்டும், தங்கலானா இருக்கட்டும், நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. பாகுபலி மாரி இருக்கும்னு எதிர்பார்த்தோம். கேஜிஎஃப் மாரி இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தோன்னு. நம்ம பெத்தவங்க கூட தான் எதிர்பார்த்திருப்பாங்க. நம்மளும் ஒரு சச்சின் மாரி வந்துருவோம், இல்ல தோனி மாரி வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நம்மளா தானங்க இருக்கோம். அவ்வளோதாங்க. தனியா இந்த படத்த பாருங்க. இந்த படத்தோட மைண்ட் செட்ல மட்டும் பாருங்க. படம் கண்டிப்பா நல்லா தான் இருக்கு. படத்துல குறையே இல்லையா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா குறைகள் இருக்கு. ஆனா படம் மோசம்லாம் கிடையாதுங்க. நண்பா, நான் சொன்ன விஷயம் உங்களுக்கும் சரின்னு பட்டுச்சுன்னா மட்டும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இல்லைன்னு சொல்லி பட்டுச்சுன்னா, உங்களோட கருத்த தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா தயவு செய்து பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. படிக்கிறது உங்க ஃபேமிலில ஒரு ஆளாவும் இருக்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்மளுக்கு ரஷ்யாவ காட்டுறாங்க. ரஷ்யால சின்ன சின்ன பசங்கள வச்சு அவங்களோட மூளையில நெறைய டேட்டாஸ இன்சர்ட் பண்ணி, அவங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் இதெல்லாம் குடுக்குற மாரி செஞ்சு நெறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரிசர்ச் சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஜூடா அப்படிங்கிற ஒரு பையன் மட்டும் திடீர்னு தப்பிச்சு போயிட்டான். அவனோட உடம்புல சென்சாரும் பொருத்தியிருக்காங்க. அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன் இப்ப கோவால இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. கோவாக்கு எதுக்கு போனான்? அவனுக்கு இங்க இருக்க யாரையுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது கோவால யார தெரியும்? அங்க யார பார்க்கறதுக்காக போயிருக்கான்னு சொல்லி தெரியலையே! அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு கோவால காட்டுறாங்க. அங்க நம்ம யோகி பாபுவ காட்டுறாங்க. அவருக்கு ஃபோன் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவிக்குமார். அவர் பார்த்தீங்கன்னா, போலீஸ் கமிஷனர். எங்கேயா உன் பார்ட்னர் பிரான்சிஸ், அவன்ட்ட டிசோசாவ புடிக்கிறதுக்காக பவுண்டி ரூ. 5,00,000 குடுத்துருக்கேன். எனக்கு இப்போ வரைக்கும் அவன் வந்து சேரலன்னு சொன்னா, நீங்க கவலையே படாதீங்க. அந்த வேலைய தான் அவன் பார்த்துட்டு இருக்கானா, அந்த பிரான்சிஸ் வேற யாரும் கிடையாது. நம்ம சூர்யா தான். அவங்க என்ன பண்றாங்கன்னா, போலீஸாலேயே பிடிக்க முடியாத கிரிமினல்ஸ இவங்க காசு வாங்கிட்டு புடிச்சு கொண்டு போய் போலீஸ்ட்ட குடுக்குறாங்க. அவன கஷ்டப்பட்டு புடிச்சுட்டு நம்ம டிசோசாவ கார்ல கூட்டிட்டு போகும்போது, அங்க நம்ம ஹீரோயின் ஏஞ்சலா வராங்க. வந்துட்டு கார்ல போய்க்கிட்டு இருக்கும்போதே அவன டக்குன்னு தூக்கி அவங்க கார்ல போடுறாங்க. இதே வேலைய தான் அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு துணை அசிஸ்டன்ட்டா இருக்கிறது நம்ம ரெடின் கிங்ஸ்லி. 2 பேருமே மல்லு கட்டி அவன இழுத்துட்டு போய் ரவிக்குமார்ட்ட ஒப்படைச்சா, "எப்பா 2 பேர்ல யார் தான் புடிச்சது? இல்ல 2 பேரும் இந்த பணத்த ஷேர் பண்ணிக்கங்க." அப்படிங்கிறப்ப 2 பேருக்கு இடையில அடிச்சு சண்டை போடுறாங்க. நம்ம ரவிக்குமார் கேட்கிறாரு, "ஏப்பா இவங்க 2 பேரும் இப்படி அடிச்சு மல்லு கட்டுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய லவ்வர்ஸா இருந்தாங்க. 2 பேரும் ஒருத்தன ஒருத்தன் விட்டு குடுக்கவே மாட்டாய்ங்க. ஆனா 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுனால, இப்ப நம்மளுக்கு 2 பேரும் தனித்தனியா பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அடுத்து அவங்களுக்கு குடுத்திருக்க டார்கெட் ஜித்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய டானு. அவனோட அண்ணன் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு மேல பெரிய டானு. இந்த ஜித்துவ பிடிக்கிறதுக்கு ரூ. 15,00,000 புக் பண்றாரு. ஆனா, அவன புடிச்சிட்டு வரும்போது, அவன் உடம்புல சின்னதா ஒரு கீறல் கூட படக்கூடாது. பட்டுச்சுன்னா, அவங்க அண்ணன் நம்ம யாரையுமே உயிரோட விட மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம சூர்யாவும், யோகி பாபுவும் கஷ்டப்பட்டு அவன் இருக்கிற போட் கிளப்புக்கு போயி, அவன தூக்கணும்னா, அவன் கரெக்ட்டா கன் எடுத்து நீட்டுறான். நம்ம யோகி பாபு, வாவ்! பிராண்டடான கன்னு. இந்த கன்னு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு, அந்த கன்ன மல்லு கட்டி புடுங்குனா, சூர்யாவும் அந்த கன்ன புடுங்குறாரு. 2 பேரும் மல்லு கட்டுனதுல டப்புன்னு ஒரு புல்லட் சவுண்ட் கேட்டா, "இந்தா இந்த கன்ன நீயே வச்சுக்கன்னு" சொல்லி அவன் கையில குடுத்தா, "ஏப்பா நான் எது கேட்டாலும் குடுக்க மாட்டேன். இப்ப மட்டும் இந்த கன் எதுக்குப்பா குடுத்தேன்னு" சொல்லி காமிச்சா, அப்பதான் திரும்பி பார்க்குறாய்ங்க. இவங்க தூக்கிட்டு போக வந்த ஜித்து, ஹெட் ஷாட்ல இறந்தே போயிட்டாரு. ஐயய்யப்பா! ஸ்பாட் அவுட்ல இறந்தே போயிட்டா, இவன நம்ம தான் கொண்டாந்து தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளவு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்பிருவோம்னு போனோம்னா, அங்க நம்மளுக்கு அந்த பையன காட்டுறாங்க. அவன் நம்ம சுட்டத பார்க்கல, வா சைலன்ட்டா போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் அப்படியே விலகி போய்க்கிட்டே இருக்காங்க. சீக்கிரமா போட் எடுத்துட்டு போயிருவோம்னு சொல்லிட்டு, அந்த ஷிப்ப விட்டுட்டு இவங்க வேகமா போட்ல ஏறி போனா, அந்த பையன் பாவம் போல அங்க நின்னு நம்ம சூர்யாவையே உத்து பார்க்குறான். என்னமோ தெரியல, நம்ம சூர்யாக்கு அந்த பையன பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு உணர்வு மட்டும் ஏற்படுது. உண்மை என்னன்னா, அந்த இடத்துல போடுற மியூசிக் வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். இங்க நம்மளுக்கு வீட்டுக்கு வந்தோம்னா, இவங்க வீட்ல கோவை சரளாவும் இருக்காங்க. நம்ம சூர்யாவ கேட்குறாங்க, "நேத்து நீங்க கொன்னத அந்த பையன் பார்த்தானுங்க இல்லையா? அந்த பையனுக்கும் உங்கள மறுபடியும் பார்த்து அடையாளம் காட்ட முடியுமான்னா?" "அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதே மாரி அந்த பையன நம்ம திரும்பி பார்க்க போறதும் கிடையாதுன்னு" சொல்லும்போது, நம்ம யோகி பாபு பதறிட்டு ஓடியார்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிர் வீட்ல இருக்க நம்ம ஏஞ்சலா அந்த பையன தூக்கிட்டு வந்துட்டா. அவன்கிட்ட அவன் எப்படி இறந்தான்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கா. வா நம்ம உடனே அங்க போவோம்ன்னு சொல்லி சொன்னோம்னா, அங்க வேகமா போய் அந்த பையன தூக்கலான்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்கடா அந்த பையனன்னு சொல்லி தேடி பார்க்குறாய்ங்க. அவன் அங்க செவுத்துல நம்மளுக்கு சூர்யாவோட படத்த அழகா வரைஞ்சுகிட்டு இருக்கான். இவனுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பார்த்தத பார்த்த மாரியே வரையக்கூடிய பவர் இருக்கு. ஆஹா! என்னடா இவன் நம்ம படத்த வரைஞ்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அலறி அடிச்சு அங்கருந்து நம்மளுக்கு அந்த பையன தூக்கிட்டு வந்தா, அவன் அப்படியே அசையாம சூர்யாவ பார்த்துக்கிட்டே வரான். "டேய் ஏன்டா என்னைய இப்படியே பார்க்குற? எனக்கு ஒரு மாரி பண்ணுதுடா. மொத என்னைய இப்படி பார்க்காதடா" அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கொஞ்சம் கூட கண்ணிமைக்காம கார்ல வரும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தா, "டேய் இவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான்டா. அவன அங்கிட்டு திரும்ப சொல்றான்னு" சொல்லும்போது, திடீர்னு அவனுக்கு ஃபிக்ஸ் வந்த மாரி அப்படி கை கால்லாம் இழுத்துட்டு வாயிலருந்து நுரையா தள்ளுது. வேகமா கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு.
அந்த டாக்டர் எனக்கு இதுல நிறைய ரிப்போர்ட்ஸ் மறுபடியும் நானு சீஃப் டாக்டருக்கு அனுப்பிட்டு, மறுபடியும் தான் இவன செக் பண்ண முடியும். நாளைக்கு இவன கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க. அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இங்க ரவிக்குமார் ஃபோன் அடிக்கிறாரு. அங்க நம்மளுக்கு நீங்க வந்துட்டு போன எல்லா ரெக்கார்டுமே இருந்துச்சு. நான் அத எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டேன். ஆனா, அவங்க அண்ணனுக்கு ஒரு ஐ விட்னஸ் சின்ன பையன் மட்டும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். அவன் உங்கள கண்டுபிடிக்காம நீங்க சேஃப்டியா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்லும்போது, இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா, டேய் எனக்கு என்னமோ தெரியலடா. அவன பார்த்தா ஏதோ ஒரு உணர்ச்சி வந்துகிட்டே இருக்குடா. ஏதோ அவன் என்ட்ட சொல்ல வரான்டான்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு இங்க யோகி பாபுட்ட சொன்னா, எனக்கு என்னமோ அவன பார்த்தா பயமா தான்டா இருக்கு. நம்மள மாட்டி விட்டுருவானான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க உள்ள வந்து பார்க்குறாரு. பார்த்தா அவன காணோமேன்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க செவுத்துல ஃபுல்லா படம் வரைஞ்சு வச்சிருக்கான். நம்மளுக்கு கப்பலு, அங்க கங்குவாவோட படம், கழுகு எல்லாத்தையும் பார்த்தா, இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் பயங்கரமா நம்மளுக்கு தோணுது. நம்ம சூர்யா பாசமா அவன் கன்னத்துல கைய வச்சா, அந்த கைய அந்த பையன் எடுத்து அப்படியே தலையில வைக்கிறாரு. வச்சா நம்மளுக்கு அப்படியே ஃபிளாஷ்பேக்ல ஏதோ ஒரு விஷயம் இதே மாரியே நடக்கிற மாரி மட்டும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அந்த பையன் அப்படியே கண்ணு கலங்கி அழுகுறான். இவருக்கு ஏதோ எமோஷன் ஆகுதே தவிர, ஆனா இவருக்குள்ள ஒரு உணர்வுக்கு அர்த்தம் என்னங்கிறதே புரியல. அப்படியே அந்த பையன் தூங்குனோனே தூங்க வச்சுட்டு, இவரு அப்படியே போய் தூங்குனோம்னா, திடுக்குன்னு பயந்து எந்திரிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா, அந்த பையன் கால் அமுக்கி விட்டுட்டு இருக்கான். "டேய் தம்பி ஏன்பா இதெல்லாம் பண்ற? எனக்கு புரியலப்பா. நீ ஏன் இதெல்லாம் பண்ற செய்றன்ட்டு. உனக்கு என்ன வேணும்?" அப்படிங்கிறாரு. அவன் அப்படியே அமைதியா இருந்தான். "சாப்பிடுறியா? பசிக்குதான்னு?" கேட்டா, ஆமா, ஆமான்னோனே, உடனே நம்ம யோகி பாபுவ கூப்பிட்டுட்டு பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க போய் இந்த பையனுக்கு பர்கர் வாங்கி குடுத்தா, அதக்கூட அவன் சாப்பிடாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரான்சிஸ்க்கு தான் குடுக்குறான். இவன் ஏன்டா இப்படி பண்றான்? எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஞ்சலாவும், அவங்களோட அசிஸ்டன்ட் ரெடின் கிங்ஸ்லி அவங்க நேரா அங்க வேகமா பதறி போய் வராங்க. பிரான்சிஸ் இங்கேருந்து நீ உடனே கிளம்பணும். நீ இருக்க இடத்த அந்த கம்பூட கண்டுபிடிச்சுட்டான். அந்த பையன தேடி இங்க வந்துட்டு இருக்கான் அப்படின்னா, நான் உன்னைய நம்ப மாட்டேனா? நம்ம யோகி பாபு கேட்கிறாரு. எப்ப பார்த்தாலும் நாங்க இருக்கிற இடத்துக்கு எப்படி கரெக்ட்டா வரீங்க? உண்மைய சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஏஞ்சலா டக்குனு பிரான்சிஸ்க்கு கையில விலங்க மாட்டி விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கம்புடாவோட கேங் வந்துருது. என் தம்பிய யார்றா கொன்னா? உண்மைய சொல்றா, உண்மைய சொல்றான்னு சொல்லிட்டு அவனோட நெத்தியில கன்ன வச்சுட்டு கேட்கறாங்க. கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பையன் அப்படியே நம்மளுக்கு கையில ஒரு சின்ன பவர் மாரி காமிக்கிறான். அங்க இருக்க எல்லா பொருளுமே அப்படியே அனல் பறந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, டக்குனு வெளிய காட்டுறாய்ங்க. நம்மளுக்கு ஹெலிகாப்டர்ல மொத்தமா ரஷ்யா கேங் வந்து இறங்குது. இறங்குனா இவங்கலாம் என்ன சின்ன சின்ன துப்பாக்கியா வச்சிருக்காய்ங்க. அவங்க மொத்தமா பெரிய பெரிய மிஷின் கன்னோட வந்து டப 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 டபன்னு அம்புட்டு பேரையும் ஷூட் பண்றாய்ங்க. நம்ம கம்புடாவோட கேங்கு மொத்தமாவே காலி. நம்ம சூர்யாவும் இவங்களும் பயந்து போய் அங்க ஒளிஞ்சுட்டு எப்படியாவது அந்த பையன காப்பாத்தலான்னு பார்த்தா, அவைங்க வர்றவைங்க டக்குன்னு அவனோட பவர யூஸ் பண்ணாத அளவுக்கு ஏதோ ஒரு மிஷின மாட்டுறாய்ங்க. மாட்டுன உடனே அந்த பையனால கையும் காலையும் ஆட்டவே முடியல. அப்படியே அவன தூக்கிட்டு போனோம்னா, நம்ம சூர்யா மல்லு கட்டி கைய பிடிச்சு இழுக்குறாரு. ஆனா சங்கிலி வரலைன்னோனே அவரோட ஒரு விரலைய உடைச்சுட்டு, அந்த சங்கிலிய இழுத்து அத்துட்டு நேரா அந்த பையன நோக்கி ஓடுறாரு. அப்படியே ஓடும்போது வானத்துல இருக்க நிலாவ காட்டுனா, நம்மளுக்கு வருஷம் 1070 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்மளுக்கு ரோமானிய கப்பல்கள காட்டுறாங்க. 25,000 வீரர்களோட வந்த ரோமானிய கப்பல் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வீரர்கள தங்க வச்சு கொஞ்ச நாள் நம்மளுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தா, அங்க தங்க வைக்கிறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல 5 தீவு இருக்கு. இந்த 5 தீவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண்டையாறு, முக்காடு, வெண்காடு, அரத்தி, இது இல்லாம பெருமாச்சி. இதுல மண்டையாறுங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆபத்தான கடல்வாழ் மிருகங்கள், அதாவது முதலை இதெல்லாம் இருக்கிறது. இவங்களோட தொழில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கப்பல் செய்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா, வெண்காடு. அதுக்கு அடுத்தது முக்காடு. இது இல்லாம நம்மளுக்கு அரத்தி அப்படிங்கிற இது சொல்றாங்க இல்லையா? அவங்க தான் பார்த்தீங்கன்னா, அரக்கர்கள். அவங்களோட குலத்தொழிலே பார்த்தீங்கன்னா, கொலை செய்றது கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாதவங்க. அந்த இனத்தோட தலைவன் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம பாபி டியோல். நம்மளுக்கு இதுல எந்த தீவு வேணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, நம்ம போஸ் வந்து அந்த ரோமானிய படையில கேட்டோம்னா, அந்த தலைவன் சொல்றாரு, "எனக்கு பெருமாச்சி தான் வேணும்." அப்படின்னு சொன்னோம்னா, பெருமாச்சி வேணும்னா அத நம்ம உடனே அடைய முடியாது. அதுக்குன்னு ஒருத்தன் இருக்கான்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு அதே கப்பல்ல நட்டிய அவன் குடும்பத்தையும் கூப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க. நம்ம நட்டிய கூப்பிட்டோம்னா, அவரோட பேரு கொடுவா. அவர்கிட்ட கேட்கறாங்க, "எனக்கு பெருமாச்சி வேணும். அங்க நாங்க தங்கி இது பண்ணணும்னா, பெருமாச்சி மக்கள் பயமே அறியாதவங்க. அவங்க கண்டிப்பாக அவங்க நிலத்த விட்டுக் குடுக்க மாட்டாங்க. அதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொடுவா, அவங்களோட ஒய்ஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ், அவங்களோட பையன் பலுவா. 3 பேருமே அந்த பெருமாச்சி மண்ண சேர்ந்தவங்க. ஊர் ஊரா சுத்திட்டு மறுபடியும் இங்க வந்தோனே, அங்க ஊர் தலைவன பார்த்து மீனு, அவங்க கொண்டு வந்த பொருள்லாம் குடுத்துட்டு, நம்மளுக்கு ஊர் தலைவன்ட்ட கேட்கறாங்க, "ஐயா, நம்மளுக்கு ரோமானிய படை வீரர்கள் இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு கப்பல் செய்றதுக்கு ஆள் வேணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, "அதுக்கு தான் நம்மளுக்கு பக்கத்து தீவுலயே ஆள் இருக்காங்களே, நீ எதுக்கு நம்ம தீவு ஆட்கள கேட்கறன்னு?" கேட்டோம்னா, "இல்லையா, அவங்க நம்ம அளவுக்கு வேகமா வேலைய முடிக்க மாட்டாங்கங்கிறதுனால, நம்ம கிட்ட ஆட்க உதவி கேட்கறாங்கன்னா"
அங்க பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க, பேசாம நம்ம கங்குவாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்னா, ஐயா நீங்க சொன்னா கங்குவா மறுத்து பேசவா போறாரு? நீங்களே ஒரு முடிவெடுத்து சொல்லுங்கன்னா, சரி ஒரு 100 வீரர்கள நீ கூப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அங்க இருக்க மக்கள் எல்லாருமே சாமிய கும்பிட்டுட்டு ஒரு 100 வீரர்கள கூப்பிட்டுட்டு நம்மளுக்கு நட்டி கிளம்பி போறாரு. கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா காட்டுக்குள்ள ஒரு இடத்துல அப்படியே நிப்பாட்டிட்டு, சரி இங்க கொஞ்ச நேரம் எல்லாரும் இளைப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இளைப்பாற சொல்லி, அங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் தண்ணிய குடுத்தோம்னா, நம்மளுக்கு ஓரமா போய் ஒளிஞ்சுகிட்டு ஒரு சங்கடிச்சு சிக்னல் குடுக்குறாரு. சிக்னல் குடுத்த உடனே அங்க காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்தவங்க ஒரு பெரிய கூட்டமே இங்க வந்திருக்க அங்க அத்தன பேரையுமே சரமாரியா வெட்டி வீசுறாங்க. அப்பதான் நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு நாங்க மறுபடியும் கப்பல்ல காமிச்சோம்னா, நான் மொதயே உள்ள போய் சதி பண்றேன். சதி பண்ணி உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 1000 பேரையாவது நான் கொல்றேன். அப்படின்னா மட்டும் தான் நீங்க அந்த பெருமாச்சி மண்ண புடிக்க முடியும். இத கேட்டோனே நம்ம ரோமானிய அரசன் சொல்றான், "நீ அவங்களோட வலது கைய வெட்டி எடுத்துட்டு வா. ஒரு வலது கைக்கு நான் 2 தங்க காசு குடுக்குறேன்னு" சொன்ன உடனே, இங்க நம்மளுக்கு கூட்டிட்டு அத்தன பேரையும் கொன்னு குமிக்கிறாங்க. கொன்னு குமிச்சதோட இல்லாம, எல்லாரோட வலது கையையும் வெட்டி வெட்டி நம்மளுக்கு சாக்குல அள்ளிட்டு போறாய்ங்க. அப்படியே அத கொண்டு போய் அங்க ரோமானிய அரசன்ட்ட குடுத்தா, ஒவ்வொரு கைக்கும் 2 தங்க காசு குடுக்குறாரு. இங்க நம்மளுக்கு மொத்த வீரர்களுமே இறந்து போயிட்டாங்க. நம்ம கொடுவா மறுபடியும் ஊருக்குள்ள வராரு. ஐயா நம்மளுக்கு ஆட்க பத்தல. வேலை இன்னும் சீக்கிரம் முடியணுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஆட்கள் கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்ம ஆட்களோட வேலை ரொம்ப புடிச்சிருக்கா. ரொம்பவே வேகமா செய்றாங்கன்னு சொல்லிட்டு பாராட்டுனாருன்னா, நம்ம ஆட்களோட வேலை எப்படி புடிக்காம இருக்கும்? சரி இன்னொரு 100 வீரர்கள் வேணா நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவன் அனுமதி குடுக்குறாரு. ஆனா நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் நம்மளுக்கு ஏதோ சரியா படலையேன்னு அவர கூப்பிட்டு, "கொடுவா நீ செய்றது ஏதோ எனக்கு சரியா படல. இந்த தங்க காசு உன்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு" சொல்லிட்டு நம்மளுக்கு ரோமானிய தங்க காச காமிச்சா, "நீ இந்த விஷயத்துல தலையிடாத. நீ உன் வேலைய மட்டும் பாரு. நீ என் கூட வர வேண்டியதும் கிடையாதுன்னு" சொன்னோம்னா, அவரோட பையன் பலுவா பார்த்தீங்கன்னா, கொடுவா மேல உசுரா இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் அப்பா, அப்பான்னு சொல்லிட்டு அப்பா தோளையே கட்டி பிடிச்சுட்டு சுத்துறவரு. ஆனா, இந்த தடவ நம்மளுக்கு பையனையும் கூட்டிட்டு போக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஐஸ்வர்யா ராஜேஷ் மல்லு கட்டி புடிச்சு இழுத்து வச்சுறாங்க. "அம்மே நான் கண்டிப்பா அப்பா கூட போயே ஆகணும். எங்க அப்பாவ விட்டுட்டு நான் இருக்க மாட்டேன்" அப்படின்னு அழுகுறாரு. அவங்கள விட்டுட்டு நம்ம கொடுவா பார்த்தீங்கன்னா, இன்னொரு 100 வீரர்கள கூட்டிட்டு போறாரு. அதுல முன்னாடி வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கருணாசு. கூட்டிட்டு வரும்போதே கரெக்ட்டா காட்டுக்குள்ள ஒரு இடத்துல வரும்போது, "கொடுவா, இந்த இடம் சரியா இருக்குமா?" அப்படின்னு கேட்கிறாரு. நம்மளுக்கு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு கொடுவா நின்னோம்னா, "இளைப்பாறுறதுக்கு இந்த இடம் சரியா இருக்குமா கொடுவா? நீ சொல்லு" அப்படின்னு காமிக்கும்போது தான், நம்மளுக்கு அந்த இடம் ஏற்கனவே 100 வீரர்கள கொன்ன அதே இடம். இவருக்கு எப்படி தெரிஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தோம்னா, கருணாசு அவரோட வலது கைய தூக்கி காட்டுறாரு. வலது கையே இல்ல. அத பார்த்த உடனே இங்க இவர் மிரண்டு போயிறாரு. டம்மு, டம்மு, டம்முன்னு மோளத்த அடிச்சு, "கங்குவா வா! கங்குவா வா!" அப்படின்னு சொல்லி கூப்புடுறாங்கன்னா, நம்மளுக்கு ஃபிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இப்படி சரமாரியா வீரர்கள் வெட்டி வீசுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே, டக்குன்னு நம்மளுக்கு கருணாஸ் மட்டும் ஒரு மரப்பொந்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஒளிஞ்சிட்டு என்னதான் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவைங்க ஒவ்வொரு வீரர்களோட கையவும் வெட்டி, வெட்டி மொத்தமா எடுத்துட்டு போறத பார்த்தா, ஒரு கை குறைஞ்சுச்சுனாலே அவன் கண்டுபிடிச்சுருவான்னு சொல்லிட்டு, இவரோட வலது கைய இவரே வெட்டி அந்த கைகளோட கையா போடுறாரு. பொணங்களையும் மொத்தமா எடுத்து போடும்போது, இவரும் பொணமோட பொணமா போய் அப்படியே படுத்து கிடக்குறாரு. இவைங்க போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இங்க நம்மளுக்கு வந்திருக்காரு. நம்ம கங்குவாவையும் வர சொல்லியிருக்காரு. அங்க நம்ம கங்குவா வந்த உடனே கொடுவாட்ட கேட்கிறாரு. "கொடுவா, சங்க நீ ஊதுறியா? இல்ல நான் ஊதட்டுமான்னு" சொல்லிட்டு, அப்படியே நம்ம சூர்யா அந்த சங்கம் வாங்கி ஊதுனா, மொத்த பேரு ஒளிஞ்சிருக்கவே வெளிய வராய்ங்க. "வாங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரையும் சரமாரியா வெட்டி வீசுறாரு. எல்லாரையும் கொன்னுட்டு கடைசியா நம்ம கொடுவா கிட்ட வராரு. அவரு எப்படியாவது நம்ம கங்குவாவ கொல்லலான்னு பார்த்தா, அவர அடிச்சுட்டு, "வலது கைய தானே நீ வெட்டுன எல்லாருக்கும்னு" சொல்லிட்டு, வலது கைய துண்டா வெட்டி அத கையில எடுத்துட்டு, நம்மளுக்கு கொடுவாவ கம்பள கட்டி நேரா இங்க ஊருக்கு தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வர்றத பார்த்தோனே நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படியே கதறி அழுகுறாங்க. நம்ம பலுவா பார்த்தீங்கன்னா, அப்பா, அப்பா, அப்பான்னு கதறி அழுதா, நடந்தது என்னன்னு இங்க ஊர்ல தெரிஞ்ச உடனே அவங்க கெஞ்சுறாங்க. கால்ல விழுந்து, "தயவு செய்து என் புருஷன விட்டுருங்க செஞ்சிருங்க. நாங்க இந்த ஊர விட்டே போயிடுறோம் செஞ்சிரோம்னா" அங்க அவன உயிரோட எரிக்கிறதுக்காக ஊருக்கு நடுவுல கட்டிர்றாங்க. இந்த ஊர்ல எல்லா தப்புக்கும் மன்னிப்பு இருக்கு. திருடுனா கைய வெட்டலாம். கற்பழிச்சா அத வெட்டிறலாம். அப்படின்ட்டு துரோகத்துக்கும், உயிர் கொலைக்கும் மன்னிப்பே கிடையாதுடா. அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன 100 வீரர்களோட மனைவிகளுமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விறகு கட்டையா கொண்டு வந்து அவன்ட்ட வச்சுட்டு, அத்தன பேரும் அப்படியே அவன நெருப்புல எரிக்க போறாங்க. அங்க அப்படியே எல்லா மக்களும் சேர்ந்து அங்க நெருப்ப பத்த வச்சா, நெருப்பு எரியும் போதே நம்ம கொடுவா சாப விடுறாரு. "நான் இவரோட மகன் சொல்றேன்.
என்னைய நீ எரிக்கிற மாதிரி நீயும் உன் இனமும் எரிஞ்சு தாண்டா போவீங்க கங்குவா அப்படின்னு சொல்லும் போதே அப்படியே எரிஞ்சு சாம்பலானா அங்க நம்மளுக்கு இன்னொரு ஊரோட தலைவனும் வராரு. அந்த ஊர்க்காரங்களை தான் கூப்பிட்டு கொலை செய்ய சொல்லியிருப்பாரு. இவன் துரோகம் பண்ணது உங்க ஊருக்கு மட்டும் கிடையாது, என் ஊருக்கும் சேர்த்துதான். அதனால இவன் மட்டும் இல்ல, இவன் குடும்பமும் சேர்ந்து சாகணும்னு சொல்லி சொன்னா, இவன் செஞ்ச தப்புக்கு இவன் சாகிறது சரி, இவன் குடும்பம் சாகணுங்கிறத நீங்க யாரும் முடிவெடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு இருந்தா, நம்மளுக்கு பெருமாச்சி மக்கள் மொத்தமாவே பாத்தீங்கன்னா இவன் குடும்பமே சாகணும்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே கங்குவ முழிச்சுக்கிட்டு இருந்தோம்னா விடாம கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் வேவேமா பிள்ளைய கூப்பிட்டுட்டு ஓடி வராங்க அந்த நெருப்பு கிட்ட. அங்க நிக்கிற கங்குவா கையில அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டு நம்ம பழுவாவோட கையை மட்டும் அவர் கையில வச்சுட்டு திடுன்னு ஓடி போய் அந்த நெருப்புக்குள்ள விழுக போறாங்க. இவரும் வேணாம் அப்படின்னு விரட்டிட்டு ஓடியாடுறாரு. ஆனா நம்மளுக்கு அப்படியே போய் அந்த நெருப்புல ஐஸ்வர்யா ராஜேஷ் விழுந்துட்டாங்க. நம்மளுக்கு பழுவா கண்ணு முன்னாடி அப்பாவும் அம்மாவும் உயிரோட எரிஞ்சு சாகுறாங்க. அழுகுறாரு. இவர் இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுகாதரான்னு சமாதானம் பண்ணிட்டு, இந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன், இவனோட அம்மே என் கையில இவனை பிடிச்சு கொடுத்துருக்கா, இவன் ஏன் மகன், இவனை ஏதாவது பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி என்னையே நீங்க தொடணும் அப்படின்னு கோவமா சொல்லிடுறாரு. நம்மளுக்கு எல்லாரும் சொல்றாங்க, நீங்க சொன்னா கங்குவா கேட்பான்லன்னு கேட்டா, அவன் ஒரு ஊர் தலைவனோட பையனா மட்டும் இருந்திருந்தா நான் சொல்றதை கேட்டிருப்பான். அந்த தாயோட சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுட்டான். அதனால இவன் இப்ப நான் சொல்றதை கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம கங்குவாவை கூப்பிட்டு சொல்றாரு. நான் முக்கடலாம் அங்க பார்த்தேன். அங்க நிக்கிற கப்பல்களும் அங்க எரியிற நெருப்பும் நம்ம பெருமாச்சிக்கு ஏதோ இருட்ட தரப்போகுதுன்னு என் மனசுல தோணிட்டு இருக்குன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, இங்க நம்மளுக்கு பழுவாவை அங்க இருக்க சின்ன பசங்க ஃபுல்லாவே அடிச்சு நீ இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு விரட்டுறாங்க. இவர் உடனே அங்க போய் எல்லா சின்ன பசங்களையும் நிப்பாட்டிட்டு, நீங்க சின்ன பசங்களும் சாமி ஒண்ணு. அந்த குழந்தைத்தனம் எப்ப மாறுதுன்னா பகை, வெறி, ஆசை இதெல்லாம் வரும்போது குழந்தைக்குள்ள இருக்க சாமி சாமியாவே இருக்கணும். அதனால நீங்க தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்க. நீங்க குழந்தையா இருந்து இவனை ஆதரிச்சு பாத்துக்கங்கன்னு சொன்ன உடனே சின்ன பசங்க எல்லாரும் இவங்கள சேர்த்துக்கிறாங்க. இவரு எல்லா சின்ன பசங்கள்ல இருந்து அந்த ஊர்ல இருக்க லேடிஸ் வரைக்கும் எல்லாருக்குமே போர் பயிற்சி கொடுக்குறாரு. அதே சமயம் நம்ம போஸ் வெங்கட்ட அங்க ரோமானிய வீரர்களை கூப்பிட்டுட்டு, அடுத்து நம்ம போக வேண்டிய தீவனம் ஆரத்தி தான். அந்த ஆரத்தி மண்ணுக்கும் நம்ம பெருமாச்சிக்கு ஏற்கனவே பகை இருந்ததுனால அவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பெருமாச்சியை மீட்டு தந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க போய் உதவி கேட்கறாங்க. அந்த ஆரத்தியோட தலைவன் நான் சொன்ன மாதிரி பாபி டியோல் தான். அவருக்கு 3 பசங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட போருக்கு தயாராக சொல்லி சொன்னோம்னா இங்க கங்குவாக்கு செய்தி வந்துடுது. அங்கேயும் ஊர் மக்கள் எல்லாரையும் மொத்தமா கூப்பிட்டு நம்மளுக்கு முக்கியமானது போர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க வீரர்கள் எல்லாத்தையுமே இவரும் தயார் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளுக்கு பெருமாச்சி வீரர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆயுதத்தை வச்சுட்டு எல்லாருமே நீராட போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போனா அவங்க அப்பா சொல்றாரு, ஆயுதங்கள் இல்லாம நீராட போறீங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னோம்னா அங்க நம்மளுக்கு காட்டு வழி பாதையில போகும்போதே ஏதோ இவருக்கு சரியில்லாம படுது. டக்குன்னு பாத்தீங்கன்னா சூர்யா நின்றுட்டு இவங்களோட ஆட்களை ஒருத்தரை சொல்லுவாரு, இங்க என்ன நடக்குதுன்னு செக் பண்ணி பாருன்னு சொல்லி சொன்னோம்னா அவர் மண்ணை எல்லாத்தையும் டக்கு 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 டக்குன்னு மோப்பம் முடிக்கிறாரு. நம்ம சூர்யாவும் மரத்துக்கு மரம் மோப்பம் முடிச்சு பார்த்துட்டு இங்க நம்மளுக்கு ரத்த வாடை அதிகமா இருக்குன்னு சொன்னோம்னா நம்ம பாபிடியோலோட ஆட்கள் சுத்த போட்டாங்க. அங்க அவ்வளவுதான் ஆயுதமே இல்லாம இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே டக்குன்னு இவங்க எல்லாரும் மக்களும் ஒரே இடத்துல அப்படியே ரவுண்டு கட்டி வீரர்கள் கூடுறாங்க. அங்க இருக்க ஒரு பெரிய மரத்தை தூக்கி நம்மளுக்கு சூர்யாவோட தோல்ல வச்சோம்னா அந்த மரத்தை வச்சுக்கிட்டு சுத்துறாரு. கிட்டக்க எவனை நெருங்க முடியல. ஒன்னா எல்லாரும் சேர்ந்து வித்தியாசமான முறையில சண்டை போடுறாங்க. அருமையா இருக்கு. அப்படியே நம்மளுக்கு அவங்களோட ஆயுதத்தையே எடுத்து அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு தள்ளிட்டு இருக்கும்போது நம்ம பழுவா போய் என்னோட ஆயுதத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே வேகமா பழுவா இங்க மறுபடியும் வராரு. வந்துட்டு கங்குவாவோட கத்தியை மட்டும் எடுத்துட்டு போனோம்னா, ஏய் கங்குவாவோட கத்தி எங்கடா எடுத்துட்டு போறேன்னு சொல்லி சொல்லும் போது அவர் வேகமா இங்க காட்டுக்கு ஓடி வராரு. ஓடி வந்து கங்குவா அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணி நேரா கத்திய கொண்டு வர்றவரு கைப்பிடிய கொண்டு வந்தாரு. சடனா கத்திய திருப்பி ஒரே சொருகா நெஞ்சில சொருகிடுறாரு. சொருகுனா நம்ம சூர்யா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பழுவா அப்படின்னு சொன்னா, எங்க அப்பாவையும் அம்மையும் நீ உயிரோட எரிச்சதுக்கு இந்த பழுவன் பழி வாங்கிட்டான்டா அப்படின்னு ஒரே சொருகணும்னா நெஞ்சில குத்தி கத்தி முதுகு வலியா வெளியே வந்துருச்சு. அவ்வளவுதான். அங்க இருந்து நம்ம பழுவா ஒரே ஓட்டமா சந்தோஷமா குதிச்சுக்கிட்டே ஓடுறாரு. நம்ம கண்ணு கலங்கி போய் கங்குவா நிக்கிறாரு. இவங்க சுத்து போட்டிருந்தாலும் அதே கத்திய சொருகுனதை எடுத்து அம்புட்டு பெரிய கொன்னு வீசிடுறாரு. லாஸ்டா நம்மளுக்கு பாபி டியோலோட பையனையுமே பாத்தீங்கன்னா அப்படியே 2ஆ கிழிச்சு அனுப்பிடுறாரு.
அங்க நம்மளுக்கு மொத்த பணத்தையும் அள்ளி போட்டு அந்த பணத்து மேல ஏறி நின்னு அவங்களுக்கு செய்தி அனுப்புனா அதை பார்த்துட்டு மிரண்டு போயிடுறாங்க. இங்க நம்மளுக்கு காயத்தோட அந்த கங்குவா காயத்துக்கு கட்டுப்பட்டு உட்கார்ந்திருந்தா அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாரும் அவன் நம்மளுக்கு எந்த காட்டுல இருக்கான்னு சொல்லிட்டு போய் தேடுங்க, பழுவா எங்க கிடைச்சாலும் சரி அவனை அங்கேயே கொன்னு வீசுங்க, இல்லையா அவனை இங்க தூக்கிட்டு வாங்க, எல்லாரும் முன்னாடி அவனை வெட்டி வீசணும்னு சொல்லிட்டு கோவமா சொன்னா. அதை கேட்டு பயந்து போன கங்குவா நேரா நம்மளுக்கு காட்டுக்குள்ள அவனை தேடி போறாரு. அவன் கொலவெறியோட இருக்கவே இவரை பார்த்தோன்னே அம்பு விடுறான். எல்லா அம்புல இருந்து விலகி இவன்கிட்ட போனோம்னா அவன் கத்தியால குத்த போனோம்னா, நான் கெஞ்சி கேட்கிறேன், தயவு செய்து நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, நான் உயிரா நினைக்கிற என் மண்ணுக்கும் மக்களுக்கும் துரோகம் பண்ணா அப்படிங்கிறதுக்காக தான் உங்க அப்பாவை கொன்னேன். ஆனா உங்க அம்மா வந்து அவளா தான் போய் விழுந்துட்டா, தயவு செய்து என்னை புரிஞ்சுக்கோ, அதுக்கு மீறி உனக்கு என் உயிர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நான் உயிரா நினைக்கிற என் பெருமாச்சி மண்ணு மேல சத்தியமா சொல்றேன், ஏன் உயிர் உன் கையால தான் போகும். ஆனா இப்ப பெருமாச்சி மண்ணு ஆபத்துல இருக்கு, அந்த ஆபத்தை சரி பண்ணதுக்கு அப்புறம் ஏன் உயிரை ஓன்ட்ட ஒப்படைக்கிறேன், நீயே என்னைய கொல்லு அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணோனே, அது வரைக்கும் கோவமா இருந்த பழுவா அப்பதான் அமைதியாகிறான். சரின்னு சொல்லி அவனை கூப்பிட்டுட்டு ஊருக்குள்ள வந்தா எல்லாரும் கல்லால் அடிக்கிறாங்க. நம்ம சூர்யா அவனை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு கல்லடி ஃபுல்லா இவர் வாங்கணும்னா அங்க கூட்டிட்டு வந்தா ஊர் தலைவரா இருக்க இவரோட அப்பா சொல்றாரு, இந்த ஊர் தலைவனா நான் ஆணையிடுறேன், இவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த புலிக்காடுக்கு போகணும், அந்த புலிகள் இருக்க காட்டுக்கு போனா இவன் உயிரோட அதுக்கப்புறம் வெளியே வர முடியாது, இது என்னோட உத்தரவு, இதை யாரும் மீறக்கூடாதுன்னு சொன்னோம்னா, நம்ம கங்குவா சொல்றாரு, இதுதான் உங்க உத்தரவு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இவனோட நானும் சேர்ந்து போறேன், ஏன்னா இவங்க அம்மாக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், இவன் உயிருக்கு எதுவாகாம நான் பாதுகாத்தாகணும், அதனால நானும் போறேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுட்டு அந்த காட்டுக்கு போறாரு. நீ என்னை விட்டு இங்க இருந்து தனியா எங்கேயும் போயிடாத, இது புலிகள் நடமாடுற காடு, கொடிய விலங்குகள் நடமாடுற காடு, உன் உயிர் எப்ப வேணாலும் போயிடும், அதனால உனக்கு பாதுகாப்புக்கு தான் நான் வரேன்னா. அந்த பையன் கொஞ்சம் கூட மதிக்கவும் மாட்டேங்கிறான், பேசவும் மாட்டேங்கிறான். இவன் அப்படியே அழுகிறாரு, கெஞ்சுறாரு. இவன் பசியில இருந்தா உடனே மீனை பிடிச்சி தர்றாரு, ஆசைப்பட்டா கடலுக்குள்ள போய் சங்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு சீன் காட்டுறாங்க, உண்மையிலே அவ்வளோ அருமையா இருக்கும். அவன் கதறி கதறி அம்மா அம்மான்னு அழுகுவான். ஏன்டா அழுகுறான்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம்னா, அங்க ஒரு குருவி கூட்டுல ஒரு அம்மா குருவி குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு இவன் அழுகிறத பார்த்தா இவர் அப்படியே கண்ணு கலங்குவாரு. நம்மளுக்கு அவ்வளோ எமோஷனா இருக்கும். இவ்வளவு அழகான சீன்லாம் இருக்கும்போது எவன் தான் படத்தை நல்லா இல்லைன்னு சொல்றானோ, அவ்வளோ டச்சிங்கா இருக்கும் இந்த சீன்லாம். நம்மளுக்கு ஆரத்தி தீவை காட்டுறாங்க. அங்க இருக்க நம்ம பாபி டியோல், அதாவது ருத்ரா, அவர் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பசங்களையுமே கொன்னு போட்டதுனால அப்படியே கொலவெறியோட அங்க நின்றுட்டு இருக்காரு. அங்க நம்மளுக்கு 2 பையனோட ஆன்மா மேல சத்தியம் பண்றாரு, இன்னும் 2 தினங்களுக்குள்ள நான் கங்குவாவை கொன்னு வீசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க காட்டுக்குள்ள கங்குவா காமிச்சோம்னா, நம்ம பழுவா தண்ணிக்குள்ள குளிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க அப்படியே ஒரு மிகப்பெரிய முதல அவரை விரட்ட ஆரம்பிக்குது. செமையான ஃபைட்டு. பழுவா அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு நம்ம கங்குவா உள்ள போய் அந்த முதலையோட சண்டை போட்டு கடிபட்டு அந்த முதலையவே கொன்னு வீசுறாரு. ஜஸ்ட் மிஸ்ல நம்மளுக்கு பழுவா உயிர் பழைச்சிடுறாரு. ஆனா முதல்ல கால்ல கடிச்சதுனால இவருக்கு அப்படியே உடம்பு முடியாம போயிருது. குளிர் காய்ச்சலே வந்த மாதிரி இருந்தாலும் இவர் கட்டு போட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு பார்த்து இவனுக்கு வேண்டிய எல்லாத்தையுமே அங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. அங்க ரோமானிய வீரர்கள் அரத்தில வந்து நம்ம தலைவன்கிட்ட கேட்குறாங்க, எப்ப நீ எனக்கு பெருமாச்சி மண்ணை எடுத்து கொடுக்க போற, செய்ய போறன்னு சொல்லி கேட்டோம்னா, இது உனக்கான போர் கிடையாது, இது 2 இனத்துக்கான போரு, இதை தடுக்கிறதுக்கு எந்த வீரர்கள் வந்தாலும் சரி, 25,000 இருந்தாலும் 100,000 இருந்தாலும் ஒருத்தனையும் உயிரோட வர மாட்டேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரோமானிய வீரர்கள் அம்புட்டு பேரையுமே கொன்னு வீசிடுறாரு. நம்மளுக்கு இங்க பெருமாச்சி மண்ணை காமிச்சோம்னா கங்கோ எப்படி இருக்கான்னு சொல்லி தெரியலைன்னா, நம்ம கருணா சொல்றாரு, எந்த காட்டுத்தீயோ எந்த மிருகமும் கங்கோவை நெருங்க கூட முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பெருமாச்சி பெண்கள் எல்லாருமே காட்டுக்கு போறாங்க. எதுக்காக காட்டுக்கு போறீங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, நாங்க வெண்காடுக்கு போருக்கு தேவையான மூலிகைகளை படிக்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த இடமே முழு பனியால மூடி இருக்கும், அதனால பாதுகாப்பா எல்லாரும் கயிறு கட்டி எடுத்துட்டு போங்கன்னா, அந்த காடே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பனியால மூடி இருக்கு. இவங்க எல்லாருமே கயிறு கட்டி முன்னாடி ஒருத்தவங்க வழி சொல்ல பின்னாடி எல்லாருமே மொத்தமா 25 பெண்கள் அங்க போய்கிட்டு இருந்தோம்னா, டக்குன்னு அந்த கயிறு அறுந்து போயிருச்சு. முன்னாடி போனவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் பார்த்தா, முன்னாடி போன பொண்ணோட கழுத்தை அறுத்து கொலை பண்ணி வச்சிருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்மளுக்கு அரத்தியில இருக்க அவரோட 3வது பையன் அங்க வந்திருக்கான். 25 பேர் இங்க கழுத்துல கத்திய வச்சு மிரட்டுறான். உடனே இங்க கங்குவா வரணும், 10 நிமிஷத்துக்குள்ள இங்க வரலைன்னா நீங்க எல்லாரும் சாகிறது உறுதி அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க எல்லாரும் அழகா நம்மளுக்கு மியூசிக் வாசிக்கிற மாதிரி ஒரு சின்ன பிபி மாதிரி வச்சிருக்காங்க. அது மூலியமாவே செய்தியை வாசிக்கிறாங்க. அதை கேட்டா கண்டிப்பா கங்குவா பதில் சொல்லுவாருன்னு சொல்லி சொல்லும்போது அதை வாசிக்கிறாங்க. ஆனா கங்குவா காதுல விழுகலையோ, பதில் வரலையே அப்படின்னு சொல்லும்போது, காதுல வாங்கின கங்குவா மிரண்டு போய் நம்மளுக்கு டக்குன்னு மறுபடியும் பதில் வாசிக்கிறாரு. கழுத்தை அறுக்க போனவன் அப்படியே நிப்பாட்டிட்டு, கங்குவா என்ன சொல்றான் எனக்கு சொல்லுங்கன்னா, ஆளாளுக்கு அண்ணே சொல்றது சரிதான், அண்ணே சொல்றது சரிதான்னு சொன்னோம்னா,
அங்க ஒரு பொண்ணுகிட்ட போய் கேட்கறான், உங்க அண்ணன் என்னதான் சொல்றான், உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லும்போது, நான் சொல்றேன், நாங்க 25 பேரு. நாங்க மாட்டிக்கிட்டோம்னா, இந்த 15 வீரர்களை எங்கள கொல்ல போறேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி செய்தி அனுப்புனோம்ல. அதுக்கு எங்க அண்ணன் சொல்லுது, நீங்க 25 பேர் சேர்ந்து ஒரு 15 பேர கொல்ல முடியாதா? அப்படின்னு சொல்லி சொல்லுதுன்னு சொன்ன செகண்டுக்கு ஒரே சொருக அந்த பொண்ணு கத்தி எடுத்து அந்த வீரனோட கழுத்துல சொருகிருது. அவ்வளவுதான். செமையான ஃபைட்டு. லேடீஸ் எல்லாம் அப்படியே ஜம்ப் பண்ணி டக்கு டக்குன்னு ஒளிஞ்சு ஒவ்வொருத்தவனையும் விட்டு கிழிச்சு எடுத்து கொலை பண்றாங்க. நம்மளுக்கு அந்த தலைவனுக்கு ஒவ்வொரு பொண்ணோட முகத்திலயும் கங்குவாவோட முகம் தான் தெரியுது. எல்லாரையும் கொன்னா கடைசியா நம்மளுக்கு தலைவனோட பையனை 2 கை 2 காலையும் அப்படியே கட்டி 4 பக்கமும் இழுத்து 4 துண்டா பிச்சு எடுத்து கொண்டுறாங்க. இங்க நம்மளுக்கு 5 தீவோட தலைவர்களுமே ஒண்ணா கூடுறாங்க. அந்த இடத்துக்கு பேரு நீதி இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க வந்துட்டு இப்படி நம்மளுக்கு பெண்கள் தனியா போகும்போது கொல்றதுக்கு முயற்சி பண்ணது பெரிய தப்பு செய்யறது அப்படின்னு சொல்லி பேசும்போது, அங்க நம்மளுக்கு பாபி டியோல் வராரு. எல்லாம் பேசுறதெல்லாம் இருக்கட்டும். என் பையனை எங்க? அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம பெருமாச்சி லேடீஸ் சொல்றாங்க, அவனை கூட்டிட்டு வர முடியாது. வேணும்னா நாங்க கொண்டு வரோம்னு சொல்லிட்டு, அப்படியே அவனை மூடையா கட்டின மாதிரி கொண்டு வந்தா, அத பார்த்த உடனே இவர் அவ்வளவுதான் வெறி புடிச்சு போய் அங்க இருக்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா, சரமாரியா வெட்டி வீசுறாரு. நம்மளுக்கு பெருமாச்சி தலைவர ஒரே சொருகா சொருகிட்டு, இவருக்கு ஆதரவா எனக்கு எதிரா இங்க எவன்டா இருக்கான் அப்படின்னு சொன்னா, எதிரா இருக்கவன பூரா யோசிக்காம வெட்டி வீசுறாரு. போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுக்கு வேவேமா அந்த நீதி மேடையில கஷ்டப்பட்டு அவர் மேல ஏறுறாரு. எனக்கு இப்படி எதிரிங்க என்னைய பார்த்து பயந்து ஓடுறத பார்த்தா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு, இவர பின்னாடியே நம்மளுக்கு ஏறி போனோம்னா, போர் ஆரம்பிச்சிருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சா பத்தாது. கங்குவாக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் முதுகுல குத்துன எதிரிகளோட அம்பு எல்லாத்தையும் ஒண்ணா கையில எடுத்து, அத மொத்தமா நம்மளுக்கு சுருட்டி, தூக்கி நம்மளுக்கு காமிச்சோம்னா, அவரோட பருந்து வந்து அத அப்படியே தூக்கிட்டு போய் நம்மளுக்கு கங்குவா கையில குடுக்குது. அத பார்த்த உடனே கதறி அழுகுறாரு. "அப்பா! அப்பா!" அப்படின்னு சொல்லி கங்குவா அழுதுகிட்டே நம்மளுக்கு அதுல இருக்க ஒவ்வொரு அம்பையும் பார்த்துட்டு, "இந்த தீவு, அந்த தீவு, நீங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து எங்க அப்பாவ கொன்றுருக்கீங்க. ஒருத்தனையும் விட மாட்டேன்டா" அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதே மாரி இங்க பெருமாச்சில நம்மளுக்கு இங்க போர் தொடங்க போகுது. எல்லாரும் ஆயத்தமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்காங்க. அங்கருந்து போர் தொடுக்கணும் அப்படின்னு பெருமாச்சிய நோக்கி நம்மளுக்கு கப்பல்ல பெரும்படை இங்க வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தீவு கிட்டக்க நெருங்க போது, நம்மளால இந்த வீரர்களை எதிர்த்து போராட முடியுமான்னு தெரியலேன்னா, நம்ம கருணா சொல்றாரு, 100 இல்ல 1000 வீரர்கள் வந்தாலும் சரி, நம்மளால எதிர்த்து சண்டை போட முடியும். நம்ம பெருமாச்சி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டக்குன்னு வந்த கப்பல் எல்லாமே அப்படியே நின்னு, ஐயா அங்க பாருங்க காட்டு பக்கம் நெருப்பு எரியுதுன்னு சொல்லிட்டு, அங்க காட்டு பக்கம் கப்பல திருப்புறாங்க. நம்ம கருணாஸ் இங்கிருந்து பார்த்துட்டு, காட்டு பக்கம் திடீர்னு கப்பல் எல்லாம் திசை திரும்புதே! கிட்டக்க வந்த கப்பல் ஏன் அங்கிட்டு போகுதுன்னா, அங்க இருக்க பெரியம்மா சொல்றாங்க, "கப்பல் எல்லாம் திசை மாறுதுன்னா, வானத்திலிருந்து இடி விழுகுதுன்னா, அதுக்கு காரணம் கங்குவா" அப்படின்னு சொன்னா, அங்க நம்ம காட்டுக்குள்ள வரிசையா நெருப்பு பந்தத்த பத்த வச்சோனே, அங்க ஏதோ பெரிய கூட்டமே இருக்கு. கங்குவா அங்க தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு, அங்க கங்குவாவ கொல்றதுக்காக போறாங்க. நம்ம பளுவா கேட்கிறாரு, "இத்தனை ஆயிரம் வீரர்கள் வந்துட்டு இருக்காங்க. உன்னால தனியா என்ன செய்ய முடியும் கங்குவா?" அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, "எனக்கு துணையா இந்த மரம் இருக்கு, பாறைகள் இருக்கு, தண்ணி இருக்கு. இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? இது போதும் இவங்கள கொல்றதுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, "நீ மட்டும் பத்திரமா இரு பளுவா. நான் உனக்கு செஞ்சு குடுத்த சத்தியத்த கண்டிப்பா வந்து காப்பாத்துவேன். நீ கவலையே படாதன்னு" சொல்லிட்டு, அவர "நீ பத்திரமா இருன்னு" சொல்லிட்டு நம்மளுக்கு சூப்பரா வர்ற வீரர்கள கூட்டம் கூட்டமா கொல்லுவாரு. அங்கங்க நம்மளுக்கு நெருப்பு பந்தத்த கட்டி வச்சிருப்பாரு. மூட மூடையா தேள கட்டி வச்சிருப்பாரு. இன்னொரு இடத்துல பாறைகள சரிய வெட்டி எல்லாரையும் கொன்னுட்டு இருந்தா, இவன் சரமாரியா எல்லாரையும் கொன்னுட்டு இருக்கான். வீரர்கள் எல்லாம் செத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே, நம்மளுக்கு வேற வழியே இல்ல. பளுவாவ தூக்கிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு, அந்த வீரர்கள் பளுவாவ தூக்கிட்டு கப்பலுக்கு போயிடுறாங்க. அதே சமயம் இங்க நம்மளுக்கு பிரான்சிஸ காட்டுறாங்க. நம்மளுக்கு குண்டடி பட்டதோட பார்த்தீங்கன்னா, நம்ம பிரான்சிஸ் அந்த வண்டிய அப்படியே விரட்டிட்டு போனா, கார்ல டக்குன்னு நம்மளுக்கு ஏஞ்சலா, யோகி பாபு எல்லாரும் டக்குன்னு வந்த உடனே, "டேய் அந்த செயின் அவன் மேல இருக்கு. அந்த செயின உடனே ட்ராக் பண்ணுங்க. எங்க போறான்னு சொல்லிட்டு" அப்படின்னு நேரா நம்மளுக்கு எங்க தூக்கிட்டு போனாங்களோ, அங்க இருக்க ஒரு போர்ட்டுக்கு வராரு. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் ஏரோப்ளேனே வர சொல்லி நம்மளுக்கு அங்க பையன வேகமா ஏரோப்ளேனுக்குள்ள ஏத்திட்டு இருக்காய்ங்க. அத பார்த்த உடனே இவர் எப்படியாவது அவன போய் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாரையும் நம்ம யோகி பாபுவ வச்சு டைவர்ட் பண்ணிட்டு வேகமா அங்க இருக்க பைக் எடுத்தோம்னா ஏரோப்ளேன் மூவ்மெண்ட் ஆயிருச்சு.
சல்லுன்னு பறந்து போய் பைக்கோட நம்மளுக்கு ஏரோப்ளேனுக்குள்ள ஏறிடுறாரு. அதே சமயத்துல இங்க நம்மளுக்கு காப்பிக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு பளுவா இருக்க இடத்துல அங்கேயும் ஒரே நேரத்துல ஃபைட்ட காட்டுறாங்க. பயங்கரமான சண்டை நடக்குது. அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அங்க பளுவாவை தூக்கி கடல்ல போட்டோம்னா கரெக்டா அந்த கயிறை பிடிச்சிட்டு கங்குவா மல்லு கட்டி இழுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம பளுவாவை கொடுறதுக்காக சுறா மீன்கள் அங்க தம்பிக்கிட்டு இருக்கு. ஜஸ்ட் மிஸ்ல அவன் தொங்கிட்டு இருந்தோம்னா அந்த கைப்பிடியை இறுக்கி பிடிச்சிட்டு இங்க இருக்க எல்லா வீரர்களையுமே அடிச்சு கொன்னுட்டு இருக்காரு. அதே சமயம் ஒரு கோடாரியும் தூக்கி நம்ம பளுவா கையில போறாரு. இதை வச்சு அந்த மீன்களை வெட்டு அப்படின்னா நம்மளுக்கு தண்ணிக்கு கிட்டக்க இருக்கிறதுனால அந்த மீன்களை விளாசி வெட்டிக்கிட்டே இருக்காரு. இருந்தாலும் சுறா வச்சு அவ்வளவு சீக்கிரத்துல விடுமா? 4-5 அங்க அவரை பார்த்து தவிக்கிட்டே இருக்கு. இங்க எல்லா வீரர்களையும் கொன்னோம்னா லாஸ்டா நம்மளுக்கு நம்ம பாபி இறங்குறாரு. 2 பேருக்கு இடையில கொடுமையான முறையில சண்டை நடந்துட்டு இருக்கு. அதே சமயம் இங்க ஏரோப்ளேன்ல காட்டுறாங்க. நம்மளுக்கு இங்க பிரான்சிஸ் பயங்கரமா சண்டை போட்டு அடிச்சிட்டு இருந்தா அவரை அடிச்சு எத்தி தள்ளி விட்டதுல அவரு அப்படியே ஃப்ளைட்டோட கதவை பிடிச்சி தூங்கிட்டு இருக்காரு. நம்மளுக்கு இங்கேயும் சரி அங்கேயும் சரி கங்கா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த பையன் அழுகிறத காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஃப்ளைட்ல இருக்க பையன் அவரோட பவரை யூஸ் பண்ணி அப்படியே ஃப்ளைட்டையே மொத்தமா அப்படியே ஆட்டிக்கிட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான். எல்லா வீரர்களும் அங்கிட்டு இங்கிட்டு ஸ்ட்ரகிள் ஆறாங்க. அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு பறந்து விழுகுது. கொஞ்ச நேரத்துல அவனுக்கு அப்படியே மூளை ட்ரை ஆகி மயக்கம் போட்டுறான். மயக்கம் போட்டோன்னே நம்மளுக்கு அங்க ரஷ்யால இருந்து இன்ஃபர்மேஷன் வருது. இவனோட மூளை ஃபுல்லாவே ட்ரை ஆயிருச்சு. அதை மறுபடியும் நம்ம ரெக்கவரி பண்ணணும். அந்த பையனை கொண்டுட்டு அந்த மூளையை மட்டும் சேஃபா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் நம்மளுக்கு இங்க கப்பல்ல பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல நம்மளுக்கு பாபிடியோல அப்படியே கழுத்தை நெரிச்சு நம்மளுக்கு கங்குவாவை கொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கையில கயிறை பிடிச்சிருக்காரு, இன்னொரு கை லாக் ஆயிருக்கு. அந்த கயிறை விட்டா மட்டும்தான் நம்மளுக்கு பாபி அடிக்க முடியும். கழுத்து நெரிச்சு சாக போற நிலைமையில இருக்கும்போது நம்மளுக்கு இங்க பளுவா கத்துறாரு. கங்கா என் கயிறை விட்டுரு, என் கயிறை விட்டுருனா முடியாது பளுவா, முடியாது பளுவான்னு சொல்லி கத்திட்டு இருந்தா நம்ம பளுவா சொல்றாரு, வேணா கங்குவா, நான் செத்தா என் ஒரு உயிர், நீ செத்தா ஒரு இனமே அழிஞ்சு போயிடும் கங்குவா, வேணான்னு சொல்லிட்டு அவர் கையில இருக்க கோடாரிய வச்சு அப்படியே அந்த கயிறை வெட்டிட்டு கடலுக்குள்ள விழுந்த செகண்டுக்கு அந்த சுறா மீன்லாம் பாஞ்சு அவரை கடிச்சு அந்த இடமே ரத்த காடாகுது. அவ்வளவுதான், தாங்க முடியாம அப்படியே கங்குவா கண்ணு கலங்கி பழுவா அப்படின்னு அழுகுறாரு. அழுதுட்டு அவ்வளவுதான் இங்க நம்ம பாபி அடிச்சு வெட்டி வீசி குத்தி அப்படியே நட்டு குத்தல கத்தியால தூக்கி எரிஞ்சிடறாரு. இங்க நம்மளுக்கு ஃப்ளைட்ல கதவுல தொங்கிட்டு அப்படியே மயங்கி கிடந்தவருக்கு டக்குன்னு இது ஞாபகம் வந்தோடனே அப்படியே சட்டார்னு இங்க எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு மறுபடியும் வந்து அத்தனை பேர் இங்க அடிச்சு வெட்டி வீசுனா நம்மளுக்கு எல்லாரையும் கொண்டுட்டு ஃப்ளைட்ல இருக்க நம்ம தம்பியை காப்பாத்திட்டாரு. அவர் அப்படியே கட்டி பிடிச்சி அவனை அழுகிறாரு. அதே சமயம் இங்க காமிக்கிறாங்க, இங்க நம்மளுக்கு பாபியை கொன்னதுனால அவரோட பணத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க நம்ம அரத்தியில வச்சு இவரோட பணத்தை எல்லாத்தையும் எரிக்கணும்னா நம்மளுக்கு இவரோட பையன் ருத்ராங்கசன் வந்தாகணும் அப்படின்னு சொன்னா ருத்ராங்கசன் இங்க வரக்கூடாது. நம்ம ருத்ராங்கசன் வந்து வீரனுக்கும் வேசிக்கும் பிறந்தவன், அதை இங்க வரக்கூடாது. அதனால இவனுக்கு கொல்லி வைக்கிறத நம்மளே தான் செய்யணும்னு சொன்னா அங்க கொல்லி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு 2 கையிலையும் நெருப்பு பந்தத்தை ஒருத்தன் பிடிச்சி கொண்டு போறான். ஒரு கத்தி அங்கிருந்து பறந்து வருது. மண்டவோட அவனோட 2 கையும் ஒரே நேரத்துல வெட்டி வீசிட்டு போனா அவன் அப்படியே மிரண்டு போய் கையில ரத்தத்தோட திரும்பி பார்க்கறான். அங்க மண்டையோடு மொத்தமா கட்டிட்டு குதிரையில வர்றது அவரோட பையன் ருத்ராங்கசன். அது நம்ம கார்த்தி தான். 50 பேர் அவரை பார்த்துட்டு திருச்சு அங்க எங்கேயும் ஓடுறாங்க. அங்க நெருப்பு பந்தத்தை எடுத்துட்டு அவருக்கு நெருப்பு வைக்க போகும்போது பழச நினைச்சு பாக்குறாரு. நம்மளுக்கு சின்ன வயசுல கார்த்தி இருக்கும்போது அவர் ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு என்னை ஐயான்னு கூப்பிட்டாத, நீ என்னோட அடிமைக்கு பிறந்தவன், நீ என்னைக்குமே அரசனாக முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா, என்னை நீ அரசனாக முடியாதுன்னு சொல்லி சொன்னேன், ஆனா உன்னைய நான் நெருப்பு வச்சு எரிச்சிட்டு நானே இங்க அரசனாக வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டியே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இங்க நெருப்பு வச்சு எரிக்கிறாரு. எரிச்சிட்டு சொல்றாரு, இந்த அரியாசனம் எனக்கு சொந்தமானது, ஆனா அந்த கங்குவாவை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே இங்க நம்மளுக்கு ஃப்ளைட்ல இருந்து அவனை காப்பாத்திட்டாங்கும் போது நம்மளுக்கு ஃப்ளைட்ல இருக்க ஃபுட்டேஜை காட்டுங்கன்னு சொல்லி சொன்னோம்னா, சார் அவன் பேரு பிரான்சிஸ், அவன் தான் காப்பாத்தினான்னு சொல்லி சொன்னா அங்க ஃபுல்லாவே தங்கப்பல் கட்டிட்டு சிகரெட் குடிச்சிட்டே இருந்து நம்மளுக்கு ஃபேஸை காட்டுறாங்க. அதுவும் நம்ம கார்த்தி தான். இவன் பேரு பிரான்சிஸ் இல்ல, கங்குவா அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இங்கேயும் காமிக்கிறாங்க.
இதே சமயத்துல நம்ம பையனை கூட்டிட்டு வந்துட்டு இவனுக்கு எனக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்க மாதிரியே எனக்கு தோணுது. என்னன்னு சொல்லி புரியலன்னு சொல்லி பேசிட்டு இருந்தா, அவன் கையில இருக்க பவரை வச்சு அங்க இருக்க கார் எல்லாத்தையும் மொத்தமா பறக்க விட்டுட்டு இருக்கான். நம்ம கார்த்தி அதே மாதிரி இங்க கங்குவாவை பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்ல உட்காந்துட்டு சொல்றாரு. அவனோட ரத்தத்தால இந்த இடத்தையே நான் குளிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்மளுக்கு கங்குவா, ருத்ரேசன், அதே மாதிரி இங்க இருக்க பிரான்சிஸ், இந்த கார்த்தி 4 பேரையும் ஒன்னா காமிச்சு அப்படியே நம்மளுக்கு மாசா இந்த படத்தை முடிக்கிறாங்க நண்பா. நண்பா, நம்ம ஆல்ரெடி டீகோடிங் வீடியோ போட்டிருப்போம். அதுலேயே நம்மளுக்கு கதை சொல்லியிருப்போம். அந்த கதையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 95% நம்மளுக்கு அந்த கதையோட அப்படியே தான் மேட்ச் ஆயிருக்கு. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு கார்த்தியோட கேரக்டர் என்னங்கிறது தெரியாமல் இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே அதே மாதிரி தான் நண்பா வந்திருக்கு. நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க நண்பா. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பட்டூஸ்.